வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். சுவாமிஜி, இன்னைக்கு உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நம்மளும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஷூட்டிங் பண்ணுறோம் இல்லையா? ஆமாம், எஸ். இந்த ஒரு பதிவு நம்ம எதை பற்றி பேசணும்னா, இந்த இப்போ ஒரு சில விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதாவது வலைத்தளங்களில் பார்த்தீங்கன்னா, அவங்க நார்மல் லைஃப் இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா, கோயில் சாமி ஆடிக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் சாமி வருது அப்படின்னு ஒரு ஆளுங்களுக்கு கேள்வி வருது. எதனால சாமி வருது அப்படின்னு நிறைய விஷயம் இருக்குது. சரி சாமிஜி, இப்போ இந்த சாமி ஆட்டம் அப்படின்னா என்ன? சாமி ஆடுதல் அப்படின்னு சொல்லும்போது இதை பல நிலைகளில் நம்ம இதை புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு. முதல்ல நம்மளுடைய மனசு, புத்தி, உடல் இது மூணுமே பக்தி செலுத்தும் போது ஒரு நிலை ஆகும்போது அந்த நிலையை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒரு வகையான பரவச நிலை ஏற்படும். அந்த பரவச நிலையை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஆடுதல் ஒரு வகையான சாமியாட்டம். ஓகே. இன்னொரு அது சாமி வருமா இல்லை அவங்களே ஆடிக்கிறாங்களா? அது அவங்களுடைய மனம் நம்மளுக்கு ரெண்டு மனம் இருக்குது அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஒன்று இண்டிவிஜுவல் மைண்ட், ஒரு தனி மனிதனுடைய மனது. அப்புறம் கூட்டாயமாக இருக்கிற சமஷ்டி மனசு. சமஷ்டி மனசு அப்படின்னு சொல்லக்கூடியது அதில் தான் நம்மளோட ப்ளூ பிரிண்ட் எல்லாமே அங்கே தான் இருக்கு. ஓகே. இந்த ரெண்டும் ஒருங்கிணைற ஒரு சில வினாடிகள் அவங்களுக்கு அவங்களுடைய மனது அதை அந்த அந்த எந்த சுவாமி கும்பிட்றாங்களோ அந்த சுவாமியோட பாவனை வரும். இப்போ நம்ம பூஜையில் பார்த்தோம்னா எத் பாவம் தத் பவதி. இப்போ ஒரு சுவாமி எது நினைக்கிறாயோ அது ஆகிறாய் அப்படின்றது எத் பாவம் தத் பவதி அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ அவங்க அந்த ஒரு சுவாமியை நினச்சிக்கிட்டே இருக்கும்போது அதில் பக்தியில் போகும்போது அந்த பரவணிசையில் அடையும் போது நமக்கு தெரியாமல் மனது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அவங்க தான் அந்த சாமி அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அது அவங்களுக்குமே தெரியாது, ஏன்னா அது மனதுடைய இன்னொரு பரிமாணம். அப்போ அந்த அந்த விஸ்வமனசோடு அவங்க தொடரும் அந்த அந்த ஒரு சில வினாடிகள் அவங்க தொடும் பொழுது அந்த அந்த சுவாமியோட ஆட்டம் அவங்களுக்கு வருது. இந்த சாமி ஆடுறது அவங்க பண்றாங்க. ஓகே. அடுத்தது ஒன்று சொல்லுவீங்க என்ன? ஓகே. வேற இன்னொன்று பார்த்தோம்னா, நம்மளுடைய மனது ஒரு நிலைப்படும் போது, நம்ம மனது பக்தியில் கரையும் போது என்ன ஆகும்னா, சில நேரங்களில் இந்த சுவாமியோட கணங்கள் ஓகே நம்ம காந்தாரா படம்லாம் பார்த்துருப்போம். ஆமாம். அப்போ அந்த மாதிரி காந்தாரா படம் பார்க்குறப்போ சில விஷயங்கள் பார்ப்போம். அந்த கணங்கள் நமக்குள்ளே அமர்ந்து மக்களுக்கு தேவையான உதவிகளை, அந்த இப்போது சிவகணம் இருக்கும், விஷ்ணு கணங்கள் இருக்கும், தேவியோட கணங்கள் இருக்கும். இந்த கணங்கள் எல்லாம் உள்ளுக்கு அமர்ந்து பேசுதல் இல்லைன்னா அது அந்த ஆடுதல் அப்படின்ற இன்னொரு நிலை இருக்குது. இது நம்ம பார்த்தோம்னா இது நம்மளுக்கு சம்பிரதாயமாகவே நம்மளுடைய மதத்தில் இது இருக்குது. ஏன்னா ஹிந்து மதம் அப்படின்னு சொல்கிறது எல்லாம் கலந்தது தான் ஹிந்து மதம். ஓகே. நான் வரும் கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணுறது மட்டும் ஹிந்து மதம் இல்லை, இது எல்லாமே சேர்ந்திருக்கிறது தான் ஹிந்து மதம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால இது தப்பு சரி அப்படின்றது ஆராயறதுக்கு பதிலாக இதோடைய உண்மைத்தன்மையை கொஞ்சம் ஆராய்ஞ்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே சுவாமிஜி, நீங்கள் இப்போ 2 விஷயம் நீங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க. அந்த விஷயத்தில் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, அதாவது ஜஸ்ட் ஒரு இமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் கலந்த ஒரு விஷயத்தில் அவங்க அந்தமாரி ஆடுறாங்க. பட் இந்தமாரி ஆடுறப்ப அது சாமியே இல்லை. இப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரப்போ அவங்க ஒரு ஜஸ்ட் ஒரு மென்டலி இமோஷ்னலி இம்பேலன்ஸ்ட் ஆகி பண்ணுற ஒரு ரியாக்ஷன். ஓகேவா? இந்த ரியாக்ஷனை அவங்க சில பேர் மிஸ்யூஸும் பண்ணுறாங்க. சாமி ஆட்டம் ஆடி, அதாவது இந்த காசு சம்பாதிக்கிறது அந்தமாரி பொய் விஷயங்களும் பண்ணி சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. இப்போ கேள்வி என்னன்னா, இதை எப்படி உண்மையா பொய்யா? இப்போ நீங்கள் ஒன்று சொல்லிடுறீங்களா, இந்த கணங்கள் பூத கணங்கள் இருக்கும்ல, இந்த பூத கணங்களுக்கும் இதுக்கும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது? முதல்ல இது தெரியறதுக்கு முன்னாடி இது நம்மளுடைய பாரம்பரியத்தோடு ஒட்டி வந்தது. நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் முன்னாடி இந்த மாதிரி ஆட்டங்கள்லாம் நிறைய இருந்தது. அவங்க அந்த 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 கல்ச்சரோடு ஒட்டி வரும். கருப்பு சாமி ஆடுவாங்க. அப்புறம் இந்த பார்த்தோம்னா இந்த சாமி எரிசீர் ஒரு சோறு போடுவாங்க. நம்ம மலேசியாவில் கூட இருக்குது கிடங்கில். அந்த எரிசோறு எங்கே போய் விழுவுது, என்ன ஆகுது, ஒன்றுமே நமக்கு தெரியாது. அந்த 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 இது அப்போது அதில் ஏதோ ஒரு உண்மைத்தன்மை இருக்கிறனால தான் அது இன்னமும் அது கண்டினியூ பண்ணிட்டு இருக்கு. இப்போ கேரளாவுக்கு போனோம்னா வெளிச்சப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த கொடுநல்லூர் பகவதி கோயில் போனோம்னா இந்த ஒரு கத்தி வச்சுட்டு ஒரு சோப்பு ட்ரெஸ் போட்டுட்டு ஆடுவாங்க. அப்படி கர்நாடகாவுக்கு போனோம்னா இந்த கேரளாலேயே வந்து தையம் இதெல்லாம் இருக்குது. இப்படி கர்நாடகா போனோம்னா இந்த காந்தாரா படத்தில் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். இது எல்லாமே உண்மையாகவே இருக்கின்றது. முதல்ல ஒரு கலாச்சாரமா அந்த அந்த மக்களுக்கு வந்து, அதாவது சாதாரண மக்களுக்கு வந்து அந்த கைட் பண்ணுறதுக்காக அந்த பூதகணங்கள் வந்து அந்த வந்து பாரம்பரியமாக ஆடுறவங்களா இருக்காங்க. அப்பா ஆடி, அப்புறம் மகன் ஆடி, அவங்க பேரப்பிள்ளை ஆடி, இப்படி பாரம்பரியமாகவே அது கொண்டு வர்றவங்க இருக்காங்க. அது வந்து அந்த மக்களை அப்பப்போ கைட் பண்ணுறதுக்காகவும் மக்களை பாதுகாக்கிறதுக்காகவும் இந்த விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் இந்த உணர்ச்சியை தாண்டி இப்போ இதை யார் பணமாக்குறவங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து உணர்ச்சி மூலியமாக ஆடக்கூடியவங்க இல்லை. ஏன்னா இப்போ ஒரு பக்தியில் ஆடக்கூடியவங்க அதை பணம் ஆக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இறை சம்பந்தமான அந்த விஷயங்கள் ஏதோ ஒரு இடத்துல அவங்க அந்த பரவச நிலைக்கு போயிடுறதுனால அந்த அவங்களுக்கும் தெரியாமல் நடக்கிறது. அதான் இதை போய் ஆட்டமாக ஆடுறவங்க இதை வச்சு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற நோக்கம் உள்ளவங்க மட்டும்தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல போய் நீ இவ்வளோ கொடுத்தா தான் எனக்கு உனக்கு வந்து நான் இது பண்ணி தருவேன், எனக்கு இவ்வளோ தட்சணை வச்சா தான் நீ வந்து இது பண்ண முடியும் அப்படின்ற அந்த வியாபாரம் பேசுறாங்கன்னாலே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான் அந்த இடத்துல வந்து பெருசா உண்மைத்தன்மைக்கான வேலைகள் இல்லை அப்படின்னு. இறை அப்படின்னு சொல்றது எல்லாருக்குமே பொதுவானது. தட்சிணை அப்படின்னு சொல்றது நம்ப வைக்க வேண்டியது. இப்போ நான் ஒரு கோயிலில் போனாலுமே அர்ச்சனைக்கு அந்த கோயில் ஒரு இது பண்ணியிருக்கோம். தட்டில் வந்து நாம என்ன இஷ்டப்பட்டு வைக்கிறோமா, அது 100 வெள்ளியாக இருக்கலாம், 1000 வெள்ளியாக இருக்கலாம், இல்லை 1 வெள்ளியாக கூட இருக்கலாம். அது வந்து நாம என்ன விருப்பப்பட்டு வைக்கிறோமா, அந்த அர்ச்சனைக்கு மீறி அந்த 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 என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதை கொடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம அர்ச்சனை வாங்கும் போது காசு கொடுத்துடலாம். அந்த அர்ச்சனை வாங்கும்போது அந்த தட்சிணை தட்டில் வைக்கும்போது அந்த தட்டு காசு அப்படின்லாம் சொல்லுவாங்க பொதுவாக இல்லையா. அந்த தட்டு காசு வைக்கும்போது அது நம்மளோட விருப்பத்தில், அது 10 வெள்ளி வைக்கலாம், 11 வெள்ளி வைக்கலாம், நீங்கள் 1000 வெள்ளி கூட வைக்கலாம். அது யாரும் கேட்கவும் கூடாது, அது உள்ளுக்கு இருந்து நம்ம வைக்கிறது தான். அதே மாதிரி இந்த சாமி ஆடுதல்ல நம்ம எப்போ பார்க்கலாம்னா எப்போ அவங்க வந்து அதை வந்து ஒரு வியாபாரமா ஆக்குறாங்களோ அப்போ அதுல உண்மைத்தன்மை இல்லை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சுவாமிஜி, இப்போ இன்னொரு விஷயம் நான் கேட்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு தெரியுது. இப்போ இதை வந்து யார் மேலே தப்பு சொல்லுது? அதாவது ஒரு பக்தர்கள் மேலே தப்பு சொல்லுவாங்களா, இல்லை வந்து அந்த சாமி ஆடி இருக்காங்களா அவங்க மேலே தப்பு சொல்லுறதா? ஏமாறுறவங்க இருக்கிறவங்க ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து ஏமாந்து போகிறாங்க, இவங்க வந்து ஏமாத்துறாங்க. ஸோ இது யார் மேலே பழி சொல்லு? 2 பேர் மேலேயுமே பழி சொல்லணும். அதாவது மக்களுக்குமே எல்லாமே ஈஸியாக கிடச்சிடணும் அப்படின்ற ஒரு 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 பழக்கம் இருக்குது. எனக்கிட்டையுமே வர்ற நிறைய அன்பர்கள் வந்து இப்போ ஜோதிஷம்லாம் பார்க்க வருவாங்க. பார்க்க வந்தோடனே அவங்க என்ன கேட்பாங்கன்னா, அந்த லாட்ரி நம்பர் கொடுப்பீங்களா? இப்படி லாட்ரி நம்பர் நான் கொடுக்கறதா இருந்தால் நானே நம்பர் எடுத்துக்குவேன் இல்லையா. அப்போது லாட்ரி நம்பர் கொடுப்பீங்களா? அப்போ எல்லாத்துக்குமே எளிதான தீர்வு வேணும். இப்போ நம்ம கண்ணு மூடி திறந்தோடனே அது நம்மளோட பிரச்சனை தீர்ந்துடணும் அப்படின்ற அந்த கான்செப்ட்ல தான் நிறைய மக்கள் இருக்காங்க. அதாவது பிரச்சனை அப்படின்றது வாழ்க்கையில் வரும், அது நம்ம ஏற்றுக்கிட்டாலும் இல்லைனாலும் பிரச்சனை வரும். ஆனால் நம்மளுடைய நிலை இங்கே எங்கே இருக்குன்னா, நம்ம எப்போ இன்னும் ஒரு அனுபவஸ்தான ஆகிற லைஃப்பை இன்னும் எப்போ என்ஜாய் பண்ண முடியும்னா அந்த பிரச்சனைக்கான வழிகளை தேடி பிரச்சனைக்கான அந்த தீர்வை தேடி நாமளே சால்வ் பண்ணும் போது அது இறைவனால சால்வ் பண்ண முடியும், இல்லைன்னு இல்லை. ஆனால் அதுக்கு கொஞ்சம் காலம் கொடுக்கப்படணும். இன்னைக்கு இப்போ எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னைக்கு கல்யாணம் பண்ணி நாளைக்கு காலையில் குழந்தை பேத்து ராத்திரிக்கு அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது நடக்காது இல்லையா. ஸோ மக்களுக்குமே வந்து அந்த எல்லாமே ஃபாஸ்ட்டாக முடியணும். அவங்களுக்கு உண்மையாகவே அவங்களுக்கு ஒரு வேண்டுதல் இருந்தது, ஒரு தேவை இருந்தது அப்படின்னா மனமுருகி பிரார்த்தனை பண்ணி அவங்களால என்ன முடியுமோ, அதான் நிறைய கோயில் கட்டி வச்சிருக்காங்க, கோயிலில் போயிட்டு இல்லை ஆசிரமங்களுக்கு போகலாம், இல்லை உங்கள் வீட்லேயே உங்களால் என்ன முடியுமோ ஒரு பொங்கலோ, இல்லை என்னால் பொங்கல்லாம் முடியாது, ஒரு 2 வாழைப்பழம் வச்சு ஒரு சின்ன விளக்கு வச்சு இறைவன் எடுத்து மனதுருகி பிரார்த்தனை பண்ணுங்க. ஆனால் அதுக்கு இன்னைக்கு பண்ணிட்டு நாளைக்கே வந்துடாது. அது கொஞ்ச நாள் ஆகும் அது நடக்கிறதுக்கு. ஆனால் கண்டிப்பாக நடக்கும். நம்ம மன உறுதியை மட்டும் விட்டுறக்கூடாது. புரியுது. ஓகே. ஏதோ ஒரு சுவாமிஜி சொல்லி கேட்டிருக்காது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். கஷ்டப்படாமல் எப்படி வாழ்றது அப்படின்னு கேட்டால் செத்து போகும். ஏன்னா இந்த வாழ்க்கை இது மக்கள் தரப்புல இருந்து
ஆனா இந்த மக்களுடைய இந்த ஒரு மனநிலையை பயன்படுத்தி கொண்டு, அதாவது மக்களுக்கு வந்து எல்லாமே சீக்கிரமா தீர்வு, நம்பிக்கை, அந்த நம்பிக்கை, அவங்களுடைய அந்த அவசரத்தை புரிந்து கொண்டு அந்த வியாபாரமே அதுதானே இல்லையா, மக்களுடைய தேவையை புரிந்து கொண்டு அதுபடி நடக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து ஷாப்பி இருந்தது, லசாடா இருந்தது, இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே டிக்டாக் தான். நீங்க என்ன பொருள் வாங்குறது எல்லாமே டிக்டாக்ல தான் இருக்கு. இப்ப மக்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு, அந்த மக்களுடைய நிலையை புரிந்து கொண்டு இவங்களும் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இதை வந்து ஒரு வியாபாரம் ஆக்கிடுறாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் அந்த அந்த நிலை இருக்கலாம், அந்த 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 சாமி ஆட்டுறது, அந்த 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 நிலை இருந்திருக்கலாம். ஆனால் அதை வச்சு வியாபாரம் பண்ணும்போது நம்ம தெரிஞ்சுக்கணும், அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஏமாத்துறாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அது 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 வியாபாரம் ஆக்குப்படும்போது அது வந்து சரியில்லை அப்படின்னு மக்கள் புரிஞ்சுக்கணும். அவங்களுமே அதை புரிஞ்சுக்கணும். மக்களுடைய இந்த அவசர நிலையை புரிந்து கொண்டு அவங்க வந்து அதை வந்து வியாபாரமாக்குறது சரியில்லை. அப்போ எங்கெல்லாம் இது வியாபாரம் ஆக்கப்படுதோ அங்கெல்லாம் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல அது ஒரு ஒரு குறை இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கொண்டு விழிப்பு நிலையில் இருந்துக்கிட்டு அதை பண்ணணும். இப்போது சில இடங்களில் போகலாம். இப்போது இந்த கருப்புசாமி ஆடும் போதெல்லாம் கருப்புசாமி எல்லாரையும் கூப்பிடாது. ஆமாம், பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் யாராவது ஒரு ஆளையோ, ஒரு 10 பேரையோ, ஒரு 2 பேரையோ, ஒரு 100 பேர் இருப்பான். அதில் 10 பேருக்கு தான் அருள் வாக்கு கிடைக்கும். ஏன் அப்படின்னா அந்த சுவாமி சூஸ் பண்ணுவார். நம்ம போய் இதெல்லாம் இல்லை, அவரை வணங்குறதுக்காக நம்ம போகும்போது இந்த சாமி ஆடுறவங்க வந்து அவங்கள கூப்பிடுவாங்க, இவங்க வாங்க, கை காமிச்சு கூப்பிட்டு அவங்களுக்கு மட்டும் அருள் வாக்கு சொல்லுவாங்க. இதுதான் நிலை. இல்லைன்னா அந்த குடும்பத்துக்குன்னு ஒரு குலதெய்வ கோயில் இருக்கு, அந்த குலதெய்வ கோயிலில் ஒரு சாமியாடி இருப்பார். அவர் வந்து இந்த அருள்வாக்கு சொல்றவர், அந்த அருள்வாக்கு சொல்றவர் அவர் அந்த குலதெய்வத்துக்கு அவங்க வணங்க போகும்போது வருஷத்துல ஒரு தடவை அந்த குடும்பத்தானுக்கான விஷயத்த சொல்லுவார். சரியா? அப்போ நம்மளோட வேலை என்ன, அந்த கோயிலை பாதுகாக்கப்படும் போது அவரையும் சேர்த்து பாதுகாக்கிறது நம்மளுடைய வேலை. புரியுது. ஆனா நாம என்ன செய்யறோம், இதெல்லாம் விட்டுட்டு, நம்மளுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு, இதெல்லாம் விட்டுட்டு எங்கெல்லாம் ஏமாத்துறாங்களோ அங்க போய் ஏமாந்துகிட்டு இருக்கோம் நம்மளும். இப்போ இந்த ஒரு சொல்யூஷன் தேட வேண்டியது ஒரு சிச்சுவேஷன் வருது. அதாவது இந்த பொய் சாமி ஆட்டம் ஆடுறாங்களா, இது பொய்யா ஃபேக்கா பண்ணிக்கிட்டு அட்டென்ஷன் சீக்கிங்காக செய்யறாங்களா, இவங்களை நம்ம என்ன பண்ணலாம்? அட்டென்ஷன் சீக்கிங்காக நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த மாதிரி மக்கள் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இருந்துகிட்டே இருக்காங்க. ராமர் காலத்திலே வந்து சாமியார், பொய் சாமியார் வேஷம் போட்டு தான் ராவணன் வந்து சீதாவை கடத்தி கொண்டு போனான். ஆமாம். அப்போது போலி சாமியார்கள் அப்படின்றது இல்லை, போலீஸ் இந்த ஆன்மீகத்தில் வந்து போலி செய்தல் அப்படின்னு சொல்கிறது இன்றைக்கி நேற்று நடக்கல, காலகாலமாக நடந்து கொண்டே இருக்கின்றது. அவங்கள சரியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு அவங்கள நம்ம என்டர்டைன் பண்ணாமல் இருந்தாலே போதும். அதாவது சுவாமிஜி, இப்போ வந்து ஒரு ஈஸி வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா, இந்த காசை வந்து கணக்கு பண்ணி, ஓகே எனக்கு இதுதான் வேணும், இதுதான் வேணும், நான் சாமி ஆடி வந்து நான் குறி சொல்கிறேன், வாக்கு சொல்கிறேன், அந்த மாதிரினா இட்ஸ் ஃபேக். திருப்பியும் இது தான், அதாவது இது வெரி ட்ரிக்கி கொஸ்டின்ஸ். ஒரு அது வியாபாரமாக ஆனது அப்படின்னு சொன்னேன். அதாவது நான் இது பண்ணாதான் நீ எனக்கு ஒரு 150 வெள்ளி தட்சிணை வைப்ப, ஒரு 300 வெள்ளி தட்சிணை வச்சா தான் உனக்கு நான் குறி சொல்லுவேன் அப்படின்னு இருந்தது அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக அதில் ஏதோ ஒன்று சிந்திக்கப்பட வேண்டியது ஒன்று இருக்குது. அதில் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து சிந்திக்கப்பட வேண்டியது இருக்குது. அதை வந்து வியாபாரமாக்க முயற்சி பண்ணுறாங்களா? ஓகே சில டைமில் வந்து வீடுகளில் வந்து பார்க்குறது உண்டு, சரியானவங்க வீடுகளில் வந்து பார்க்குறது உண்டு. அவங்க வந்து ஒரு தட்சிணை நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு போக்குவரத்து செலவு இருந்திருக்கும், அவங்களோட வேலையை விட்டுட்டு வர வேண்டியது இருக்கும். அப்போ அவங்க வந்து ஒரு சில நிர்ணயங்கள் பண்ணியிருப்பாங்க. அது வந்து வியாபாரம் இல்லை. ஆனால் வியாபாரம் நிறைய இடங்கள்ல ஆக்கப்படுது. டோக்கன் போட்டு பார்க்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள். சாமி ஆடி டோக்கன் பார்த்து சுவாமி வந்து ஏறக்குறைய ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 45 நிமிஷம் நிற்கும் அப்படின்னு சில குறிப்புகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு நாள் ஃபுல்லாக, ஒரு ராத்திரி ஃபுல்லாக எப்படி பார்க்க முடியுது அப்படின்லாம் கொஞ்சம் யோசித்து மக்கள் செயல்பட்டாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். சுவாமிஜி, கடைசியாக ஒரு விஷயம் கேட்கணும். இப்போ வளர்ந்து வர சமுதாயம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டானது. அவங்களுக்கு தெரிஞ்சாதான் அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து தவறாக தான் எடுத்துகிட்டு போகுது நிறைய விஷயம். இப்போ அந்த ஜெனரேஷன் பிள்ளைங்களாம் என்ன பண்ணலாம்?
முதல்ல வந்து ஓரளவுக்காவது இந்து சனாதன தர்மத்தை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கணும், படிச்சுக்கணும். சனாதன தர்ம அடிப்படையாக இருக்கக்கூடிய வேதங்களோ ஸ்தோத்திரங்கள் இதெல்லாம் படிக்க ஆரம்பிக்கணும். இதெல்லாம் படிக்க ஆரம்பித்தாலே அதோட ஆராய்ச்சி நடக்கும்போது இதுக்கு பின்னால் இருக்கிற ரகசியங்கள் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நம்மளுக்கு இது புரியலன்னா, எனக்கு சம்ஸ்கிருதம் வராது, நான் சம்ஸ்கிருதம் படிக்க மாட்டேன்னா, தமிழ்லேயே இருக்குது நிறைய. அபிராமி அந்தாதி இருக்குது, தேவாரம், இது எல்லாமே இருக்குது, சிவபுராணம், அப்புறம் திவ்ய பிரபந்தங்கள், இது நிறைய இருக்குது. இதெல்லாம் படிங்க, சனாதன தர்மத்தை புரிஞ்சுக்கோங்க. சனாதன தர்மத்தை சரியாக புரிஞ்சவங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. ரொம்ப ஒரு ஆணித்தரமான ஒரு விஷயம். அதாவது படித்தவனுக்கு கண்டிப்பாக என்ன சொல்லுவாங்க, நல்ல ஒரு வார்த்தை இருக்கும், கற்றவனுக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு. அது சொல்லலாமா? அது சரி வராது. ரொம்ப ஒரு ஆணித்தனமான ஒரு விஷயம் சொன்னீங்க. அது அந்த விஷயத்தை தேடி படித்தா எது சரி எது தவறுன்னு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். அவங்க அதை இப்போ தேடினாங்கனாலே நம்ம பார்த்தோம்னா இப்போ மலேசியா திருவிழாலெல்லாம் நிறைய சாமி ஆட்டம் அது இதெல்லாம் நிறைய அப்படியே ஒரு 10 பேர் ஆடிக்கிட்டு வருவாங்க, அப்படி வராங்க. ஸோ இது சரியா தவறா அப்படின்னு பார்க்கறதுக்கு பதிலாக நம்ம சனாதனத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா இதுக்கு பின்னால் இருக்கிற சயின்ஸ் நம்மளுக்கு புரியும். ஏன்னா இதுக்கு நம்மளுக்கு வந்து இது வந்து வழியாகவே இந்த சாமி ஆடுதல் இருந்திருக்கு. ஆனா இப்போ இருக்கிற அளவுக்கு மிஸ்யூஸ் பண்ணல. அப்போ வந்து அது அந்த மக்களுக்கு தேவைப்படும் போது அந்த சுவாமி வந்து அதோட பாதுகாப்பு கொடுத்தது, அதுக்கு அந்த அந்த மார்க்கதர்ஷனங்கள், அதாவது வழிகாட்டுதல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தது. ஆனா இப்போ வந்து அது ரொம்ப பிஸ்னஸ் ஆயிடுச்சு. எனக்கு பிஸ்னஸ்ல லாஸ் ஆச்சுன்னா யாராவது சாமி ஆடுறவங்கள பார்க்கறது, எனக்கு வீட்டில் வந்து கஷ்டம்னா சாமி ஆடுறவங்கள பார்க்கறது, இதெல்லாம் விட்டுட்டு சாஸ்திரங்களை சரியா புரிந்து கொண்டாலே வாழ்வியலை வந்து நல்லா புரிந்து கொள்ள முடியும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. இன்னைக்கு வந்து ரொம்ப நிறைய விஷயம் பேசியிருந்தோம். இன்னும் பல வீடியோ வந்து நம்ம பேச வேண்டியது இருக்கு. நன்றி சுவாமிஜி. நன்றி. ஹரி ஓம்.